இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய நடிகர் ரவிக்குமார், இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட கையால ஒரு சூட்கேஸ ரெடி பண்ணி, இத எப்படியாவது ராதிகா அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு தான் செத்து போயிருக்காரு. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் அப்புறம் மலையாளம் சொல்லி பல மொழி திரைப்படங்கள்லயும், சீரியல்களையும் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் ரவிக்குமார். கே. பாலச்சந்தர் அவர்களோட ஒரு முக்கியமான திரைப்படத்துல ரஜினி, கமல் கூட சேர்ந்து ஒரு டாப் ஹீரோவா நடிச்சு சினிமாக்குள்ள என்ட்ரி ஆனவர் தான் நடிகர் ரவிக்குமார். ஆனா அதுக்கப்புறம் பெருசா தமிழ் சினிமால அவருக்கு பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. இருந்தாலும் முயற்சியை தளர விடாம அவர் மலையாள சினிமா பக்கம் போனாரு. அங்கேயும் சில படங்கள் நடிச்சாரு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமால எக்கச்சக்கமான வில்லன் கதாபாத்திரங்கள்லயும், அரசியல்வாதி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு. அதை விட தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இவரை கொண்டு போய் சேர்த்தது நடிகை ராதிகா அவங்க நடிப்புல உருவான சித்தி சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இவர் வந்திருப்பாரு. அப்பப்ப சினிமாலையும் சீரியல் நடிச்சிருந்த இவருக்கு கடந்த கொஞ்ச நாட்களாவே புற்றுநோய் பாதிப்பு இருந்திருக்கு. அதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுத்திருக்காரு. ஆரம்பத்துல ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவரு அதுக்கப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அந்த நடிகை விட்டு பிரிஞ்சு 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 2வது மனைவிக்கும் இவருக்கும் ஒரு மகன் இருக்காரு. இப்ப அந்த மகனோட அரவணைப்புல தான் இத்தனை நாட்கள் ரவிக்குமார் அவர்கள் இருந்திருக்காரு. வேலை செல்லக்கூடிய அவர் வீட்டுல புற்றுநோய் பாதிப்பு காரணமா தொடர்ந்து சிகிச்சை எடுத்திருக்காரு. இப்ப சிகிச்சை பலனளிக்காம அவர் உயிர் பிரிஞ்சிருக்குது. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் சீரியல்கள்லயும் சினிமாலையும் ஒரு பிரபலமான நடிகரா இருந்தாலும், இவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக எந்த ஒரு பிரபலங்களும் நேர்ல வரல அப்படிங்கிறது தான் ஒரு கொடுமையான விஷயமா இருக்குதாம். ஆனா நடிகை ராதிகா அவங்க மட்டும் நேர்ல போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவர் உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்ட சமயத்துல எந்த பிரபலங்களும் போய் நேர்ல போயிட்டு நலம் விசாரிக்கலையாம். அப்ப நலம் விசாரிச்ச ஒரே ஆளு நடிகை ராதிகா அவங்க தானா. அந்த அளவுக்கு ராதிகா அவங்களுக்கும் இப்ப இறந்து போயிருக்கிற ரவிக்குமாருக்கும் நல்ல நட்பு இருந்திருக்குது. இவர் இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட கைப்பட ஒரு கடிதத்தை எழுதியும், சித்தி சீரியல் மூலயமா தனக்கு ராதிகா கிட்ட எந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசம் இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை எழுதி, அந்த லெட்டரையும் தான் கையால கடைசியா ஒரு கிஃப்டையும் ஒரு சூட்கேஸ்ல வச்சு, எனக்கு உடல்ல ரொம்ப மோசமாயிடுச்சு, ஒருவேளை நான் இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, இந்த ஒரு சூட்கேஸை எப்படியாவது கொண்டு போயிட்டு நடிகை ராதிகா அவங்கள்ட்ட சேர்த்துருங்கிற மாதிரி தான் தன் மகன்கிட்ட கொடுத்துருக்காரு. தன்னோட மகனும் அதுக்கப்புறம் அப்பாவை பார்த்துக்கிறது ஒர்க் பிஸிங்கிறதால அந்த சூட்கேஸை அவளை கொண்டு போய் கொடுக்க முடியல. இப்ப ரவிக்குமார் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறமா நடிகை ராதிகா அவங்க நேர்ல போயிட்டு இரங்கல் தெரிவிக்கும் போதுதான் ரவிக்குமாரோட மகனுக்கு தான் அப்பா இப்படி ஒரு சூட்கேஸை கொடுக்க சொல்லி ராதிகா கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கு. தான் அப்பாவோட இறுதிச்சடங்கெல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு சூட்கேஸை எடுத்து ராதிகா அவங்க கிட்ட ரவிக்குமார் அவனோட பையன் கொடுத்துருக்காராம். ராதிகா அவங்க அதை வீட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுல இந்த சித்தி சீரோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது, எந்த ஒரு பிரபலங்களும் நலம் விசாரிக்க நேர்ல வரல, நீங்க ஒருத்தனை தான் நேர்ல வந்தீங்க, அந்த பழமையை மறக்காத உங்களோட அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரு லெட்டராகவும் அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டை ஒன்ன அந்த சூட்கேஸ்ல வச்சு கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு நடிகை ராதிகா அவங்களும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் இப்போ அவரோட உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அவருக்கு இறுதிச் சடங்கு நடக்க போகுதான். எந்த பெரிய பிரபலங்களும் வரல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு சோகமான விஷயமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.